திமுகவுக்கு ஜால்ரா தட்டுற ஒரு நக்கீரன் பத்திரிகை இருக்கு. அதுல ஒரு பத்திரிகையாளர் இருக்கார். அவர் சொல்லிப்பார் பத்திரிகையாளர்லாம் கிடையாது, திமுகவின் மறைமுக ஜால்ராக்கள் இவங்க எல்லாம். இவர் நக்கீரன் பிரகாஷ் தன்னுடைய எக்ஸ்தளத்துல போட்டிருக்காரு. இது மற்றவங்க சொல்ற மாதிரி எல்லாம் 900 கோடி 1000 கோடி 40,000 கோடி எல்லாம் கிடையாது. அமலாக்கத்துறை ரைடு பண்ணிட்டு இருந்த 42 லட்சத்தையும் அப்படி எண்ணி பார்த்துக்கிட்டு கரெக்டா 42 லட்சம் இருக்குதுப்பா வச்சுக்கோங்க செலவுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுச்சாங்க. என்ன ஒரு இது 42 லட்சம்னா உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு. அப்ப 42 லட்சம் திருடனா தப்பு இல்லையோ? அவங்க திருடர்கள் கிடையாதோ? இததான் கீழே பதிவுல எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஐயா, இது கூச்சநாச்சம் இல்லாம பேசுறீங்களே, அப்ப இது திருட்டு ஆகாதா? நீங்க லட்சம் கணக்குல கோடி கணக்குல ஊழல்னு சொன்னாதான் திருடன்னு ஒத்துக்குவீங்களா? இப்ப நீங்க இது திருட்டுல கொண்டு வர மாட்டீங்களா? இதுல ஊழல்ல கொண்டு வர மாட்டீங்களான்னா அதுக்கும் அந்த ஆளு கூசாம பதில் கொடுத்திருக்காரு. வெளியில சொல்ற அளவுக்கு இல்லைங்க, இது நூண்டுதான் அப்படிங்கிறாரு. என்ன அப்ப எதுக்கு புழல் ஜெயில 50 ரூபா 100 ரூபாய் பிக் பாக்கெட் அடிச்சவங்க எல்லாம் தூக்கி உள்ள வச்சிருக்கு? அப்ப எதுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செயின் பறிச்சுட்டு போனவன், சும்மா லட்சக்கணக்கில் திருடினவன், வீட்டை உடச்சி பாத்திரம் பண்டங்களை திருடிட்டு போனவன், இப்படிப்பட்டவங்களெல்லாம் எதுக்கு நீங்க போலீஸ் இந்த காவல்துறை பிடிச்சிட்டு போய் சிறையில போட்டிருக்கு? பேசாம அவங்க இதெல்லாம் ஒரு திருட்டாங்க. 1000 ரூபாய் 1,00,000 ரூபாயில திருடுறதெல்லாம் ஒரு திருட்டாங்க. திருட்டுன்னா அப்படி ஒரு 1,00,000 கோடி திமுக அதிமுக கொள்ளையர்கள் மாதிரி இல்ல பாஜக கொள்ளையர்கள் மாதிரி அப்படி ஒரு 1,00,000 கோடியில போக வேண்டாமாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். நீங்களாம் ஒரு பத்திரிகையாளர்கள். நீங்க பத்திரிகையாளர்னு சொல்றதை விட்டுட்டு வெளியில திமுக ஆதரவாளர்னே பேசுங்க. யாரையும் கேட்க போறதில்ல. அப்ப எங்களுக்கு புரியும், இது திமுக ஆதரவாளர்கள், இது கோமாளிகள் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனா அதுல வர நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றமே. நெற்றிக்கண்ணே இல்ல, நீங்க உடம்பு முழுக்க கண்ணா காட்டினா கூட உங்க குற்றத்தை ஒப்புக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஆட்களாகும் நீங்க. ஏன்னா ஜெயலலிதா ஊழல்னு அப்படி பக்கமா போடுவீங்க, ஜெயலலிதா அம்மையார் ஊழல்னு. ஆனா திமுக ஊழல்னு உங்க வாயிலிருந்து வரவே வராது. அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டப்படி நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி. திமுக ஒவ்வொருத்தரும் சட்டப்படி நிரூபிக்கப்படாத குற்றவாளிகள், ஊழல் பெருச்சாளிகள். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதும்பாங்க இல்லையா, அதுவே இந்த திமுக தான். எப்படி நீங்க இவ்வளவு பச்சையா இந்த திமுக கொள்ளையர்களை பாக்குறத விட இதுக்கு ஜால்ரா தட்டுற பத்திரிகையாளர்கள் பார்த்ததான் கடுப்பாங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளவு அதெல்லாம் இத்தனோண்டு தாங்க. பத்திரிகைகள் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, இவ்வளோண்டு தான் திருடினாங்க. உங்க வீட்டுல இவ்வளோண்டு தான் திருடிட்டு போனேன்னா சரி, அப்ப நீங்க திருட இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? பரவாயில்லப்பா, நாளைக்கே உனக்கு தேவைக்கு கொஞ்சமா எடுத்துட்டு போ, அது திருட்டு கிடையாதுப்பா, எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லுவீங்களோ? என்ன உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? இதை எப்படி நார்மலைஸ் சாதாரணமா ஆக்குறீங்க? எனக்கு புரியவே இல்லை. அப்ப நீங்க இனிமே அதிமுக ஊழல்ங்கிறதையும் பேசாதீங்க. நீங்க யார் ஊழல் பண்ணாலும் பேசாதீங்க. எந்த கட்சி ஊழல் செஞ்சாலும், பாஜக ஊழல் செஞ்சாலும் பேசாதீங்க, அதிமுக ஊழல் செஞ்சாலும் பேசாதீங்க, திமுக ஊழல் செஞ்சாலும் பேச. அப்படி சரிசமமா நியூட்ரலா நடந்துட்டு போங்க. ஏன் அப்ப என்ன திமுக எழுதி கொடுத்துருக்காங்க ஊழல் செய்யலாம்னு? சட்டப்படி அதிகாரம் பெற்ற